என்னைக்கு எங்க அம்மா என்னை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நான் வயிறு நிரம்ப சாப்பிட்டதே இல்லை. கோரி, உனக்கு இருக்கிறது வயிறு இல்ல, வாட்டர் டேங்க். அது என்னைக்கும் நிறையாது. காலுக்காக இத சொன்னதுதான் தாமதம். கோரி உருட்டுக்கட்டைய கையில எடுத்துட்டு காலுக்காகத்தை அடி பின்னிடுச்சு. கட்டின புருஷனு கூட பார்க்காம வெளுத்து வாங்கிடுச்சு. நிறுத்து கோரி, நிறுத்து. புருஷனை உருட்டுக்கட்டையால அடிக்கிறியே, இது உனக்கு நியாயமா தெரியுதா? என்னோட வயித்த வாட்டர் டேங்குன்னு சொல்றியே, எனக்கு எப்படி கோவம் வரும்? கோரி, நீ என்ன சொன்னாலும் நடந்தது நடந்ததுதான். உருட்டுக்கட்டையால நீ அடிச்சதுதான். நான் இந்த கூட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த காட்டை விட்டே போறேன். இதுக்கப்புறம் உன் கூட ஒன்னா வாழவே மாட்டேன். உன் கூட சேர்ந்து வாழணும்னு யார் ஆசைப்படுறா? கிளம்பு கிளம்பு, இப்பவே கிளம்பு. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கோரிக்காக இப்படி சொன்னதும் காலுக்காகவும் பயங்கர கோபத்துல காட்டை விட்டு கிளம்பி போச்சு. போ, எங்க போயிடுவ? சாயங்காலம் ஆச்சுன்னா இந்த கூட்டுக்கு வந்துதான் ஆகணும். நீ கூட்டை விட்டு போறது திரும்பி வர்றது இதெல்லாம் என்ன புதுசா? தான் புருஷன் எப்படி இருந்தாலும் சாயங்காலம் வந்துருவாருங்கிற நினைப்புல கோரிக்காகவும் காலுவை கூப்பிடாம அலட்சியமா நின்னுது. காலுக்காகவும் இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப கோபமா இருந்தது. அதனால எவ்வளவு தூரம் பறக்குறோங்கிறதே தெரியாம பக்கத்து காட்டுக்கே வந்துடுச்சு. ரொம்ப களைப்பா இருந்ததால ஒரு மரத்து மேல உட்காந்துச்சு. நம்ம பக்கத்து காட்டுக்கே வந்துட்டோங்கிறத காலுக்காக உணர்ந்தது. அது மனசுல இனம் புரியாத பயம் வந்துச்சு. அந்த பயத்துலயும் ரொம்ப தூரம் பறந்து வந்த களைப்பிலையும் காலுக்காக மயக்கம் வந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததால தலையில அடிபட்டு காகம் அப்படியே கிடந்துச்சு. அப்ப உணவு தேடி வந்த சோனா குருவி கீழே விழுந்து கிடந்த காகத்தை பார்த்துட்டு அங்க போச்சு. ஐயோ, இவருக்கு என்னாச்சு? தலையில வேற காயம்பட்டு இருக்கு, ரத்தம் வேற வருது. அப்ப அந்த வழியா போன புறாவும் இத பார்த்துட்டு அங்க வருது. இந்த காகத்தை பார்த்தா நம்ம காட்டு சேர்ந்த ஒரு மாதிரி இல்ல, வேற எங்க இருந்தோ வந்திருக்கு. சோனா, இவருக்கு நாம உதவி செய்யணும். இப்படியே விட்டா இவர் இறந்தாலும் இறந்துருவாரு. புறா அண்ணா, நம்ம 2 பேரும் இவரை தூக்கிட்டு என் வீட்டுக்கு போவோம். பிறகு சோனா குருவியும் புறாவும் காலுக்காகத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. காயத்துக்கு கட்டு போட்டாச்சு. ஆனா இன்னும் காகத்துக்கு மயக்கம் தெளியல. இவருக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். காகத்துக்கு இப்ப மயக்கம் தெளிஞ்சிருச்சு. இருந்தாலும் இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கண்ணை மூடிக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தது. சோனா, இவர் சரியாகிற வரைக்கும் நானும் உணவை எடுத்துக்கிட்டு வந்து உனக்கு உதவி பண்றேன். புறா அண்ணா, வாங்க, இவர் கண் விழிக்கிறதுக்குள்ள இவருக்கு உணவு எடுத்துக்கிட்டு வந்துருவோம். இப்படி பேசிக்கிட்டு சோனா குருவியும் புறாவும் பறந்து போனாங்க. ஆஹா, அருமையான படுத்த இடத்துக்கே சாப்பாடும் வருது. உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சு இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கிட வேண்டியதுதான். அதுவும் இல்லாம கோரி கண்ணுல படாம மறைஞ்சு வாழ்றதுக்கும் இதுதான் நல்ல இடம். அன்னைக்கு ராத்திரி ஆச்சு. என்னது, ராத்திரி ஆயிடுச்சு, என்னோட காலுவை இன்னும் காணோம். காலுஜி, உண்மையிலே கோச்சிக்கிட்டு போயிட்டீங்களா? நீங்க என்ன கோவப்படுத்தாம இருந்தா நான் ஏன் உங்களை உருட்டு கட்டையால அடிக்க போறேன்? இப்படி கோரிக்காக ராத்திரி பூரா காலுவை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருந்தது. மறுநாள் பொழுது விழுந்துச்சு. காலுவும் படுக்கையில இருந்து ஏந்திரிச்சது. காகம் அண்ணா, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? காலு ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி நடிக்க ஆரம்பிச்சது. யார பார்த்து காகம்னு சொல்ற? உனக்கு கண்ணு தெரியாது? நான் கிளி. கோவப்பழம் பறிக்க போய்கிட்டு இருந்தப்ப திடீர்னு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன். ஆமா, யாரு என்ன இங்க தூக்கிட்டு வந்தது? காகம் அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க கிளி இல்ல, காகம் தானே? அந்த சமயத்துல அங்க புறாவும் வந்தது. சோனா, காகத்துக்கு நினைவு திரும்பிடுச்சு போல இருக்கு. நினைவு திரும்பிடுச்சு, ஆனா தலையில அடிபட்டதால கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன 2 பேரும் என்ன பார்த்து காகம் காகம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை தடவை சொல்றது நான் ஒரு கிளின்னு? இனிமே என்ன காகம்னு சொல்லாதீங்க. நண்பரே, நீங்க கிளி இல்ல, காகம். உங்க கலரை பாருங்க, எவ்வளவு கருப்பா இருக்கீங்க. உங்க தாடிய பாருங்க, எவ்வளவு அழுக்கா இருக்கு. கிளினா பச்சை கலர்ல அழகா இருக்கும். புறா அண்ணா, வாங்க நம்ம போய் காகத்துக்கு ஏதாவது உணவு கொண்டு வருவோம். இந்த காகத்துக்கு தலையில பட்ட காயம் ஆற ஆற அதோட மூளையும் சரியா வேலை செய்யும்னு நினைக்கிறேன்.
இப்படி சொல்லிட்டு புறாவும் சோனாவும் பறந்து போனாங்க. இங்க காலு இப்படி நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கோரி காலுவ வலை வீசி தேடிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி தேடிக்கிட்டு இருக்கப்ப வழியில ஒரு கிளிய பாத்துச்சு. ஏண்டி கிளி தங்கச்சி, என் வீட்டுக்காரர் காலுவ பாத்தியா? ஏதோ கோவத்துல 2 தட்டு தட்டிட்டேன், அதுக்கு போய் கோவிச்சுக்கிட்டு கூட்ட விட்டு போயிட்டாருடி. உங்க வீட்டுக்காரரை நான் பார்த்தேன்க்கா. நேத்து சாயங்காலம் பக்கத்து காட்டு பக்கம் போய்கிட்டு இருந்தாரு, அப்ப பார்த்தேன். நீயும் என் கூட கொஞ்சம் வாயாண்டி, 2 பேரும் போய் தேடுவோம். சரிக்கா, உங்களை பார்த்தாலும் கோவமா இருக்கு, நானும் வரேன். இப்ப கோரிக்காகவும் கிளி இவங்க 2 பேரும் பக்கத்து காட்டை நோக்கி பறந்தாங்க. சோனா, இந்த உணவை நீ காகத்துக்கு எடுத்துக்கிட்டு போ. தலையில கட்டை அவிழ்த்துட்டு புது கட்டு போடு. இன்னைக்கு இல்ல நாளைக்கு காகத்துக்கு சரியாயிடும்னு நினைக்கிறேன். அப்படி சரியாயிட்டா அது கிளம்பி அது இடத்துக்கே போயிடும். பிறகு காகத்துக்கு உணவு எடுத்துக்கிட்டு 2 பேரும் கூட்டுக்கு வந்தாங்க. காகம் அண்ணா, இந்த உணவை சாப்பிடுங்க. நீ இப்படி சொன்னா நான் சாப்பிட மாட்டேன். கிளி என்னான்னு சொன்னாதான் சாப்பிடுவேன். அப்படியா? சரி சரி. கிளி அண்ணா, இந்த உணவை சாப்பிடுங்க. காகம் இப்ப உணவை சாப்பிட்டுச்சு. காகம் அண்ணா, இல்ல இல்ல, கிளி அண்ணா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா போன வருஷம் என் மனைவி இறந்துட்டா. அவ இறந்தது எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா அவ தினமும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. இப்ப ஏதாவது அழகான கிளி கிடைச்சா 2வது கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நல்லது நல்லது. கிளி அண்ணா, நீங்க எந்த காட்டுல இருந்து இங்க வந்தீங்க? நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரியல. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இந்த கூட்டுல தானே இருக்கேன். காகத்துக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. சரி போகட்டும். கிளி அண்ணா, நீங்க ஓய்விடுங்க. காலுவை தேடிக்கிட்டு வந்த கோரிக்காகமும் கிளியும் காலு இருக்கிற காட்டுக்கே வந்துட்டாங்க. அங்க ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருந்த புறாவை பார்த்துட்டு அங்க போனாங்க. புறா தம்பி, என் புருஷன் நேத்து என்கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டாரு. நீ அவரை எங்கேயாவது பாத்தியா? நேத்து ஒரு காகம் எங்க தலையில அடிபட்டு மயங்கி கிடந்துச்சு. அத நானும் சோனா குருவியும் தான் தூக்கிக்கிட்டு போனோம். அந்த காகம் இப்ப சோனா குருவி வீட்டுலதான் இருக்கு. புறா தம்பி, அந்த காகத்துக்கு வயது என்ன இருக்கும்? 80ல இருந்து 90க்குள்ள இருக்கும். அவரேதான் என் காலுஜி. மரத்துல இருந்து கீழே விழுந்தப்ப தலையில அடிபட்டதால அவர் பழசையெல்லாம் மறந்துட்டாரு. தன்னை ஒரு கிளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. கோரி அக்கா, பாத்தியா, இதெல்லாம் உன்னோட கோபத்தால வந்தது. கோபம் வந்தா உருட்டுக்கட்டையால எல்லாம் அடிக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. வேணும்னா கையால 2 தட்டு தட்டலாம். நானும் அப்படிதான் செய்வேன். இப்ப 3 பேரும் சோனா வீட்டுக்கு பறந்து போனாங்க. இவங்க போனப்ப காலு கூட்டுல தூங்கிட்டு இருந்துச்சு. சோனா தங்கச்சி, என் புருஷனை காப்பாத்தி வீட்டுல வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இப்படி சொன்ன கோரி தான் வீட்டுக்காரரை கூப்பிட்டுச்சு. காலுஜி, காலுஜி. கோரி காகத்தோட குரலை கேட்ட காலு ஹை வோல்டேஜ் கரண்ட் கம்பியில மாட்டின காகம் மாதிரி பதறிக்கிட்டு எழுந்தது. காலுஜி, என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே நான் உங்களை அடிக்கவே மாட்டேன். இது சத்தியம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு என் கூட வாங்க. காலுவோ மனைவிய பார்த்த அதிர்ச்சியில எதுவுமே பேசாம நின்னுகிட்டு இருந்துச்சு. எல்லாம் மறந்து போனாப்புல நடிச்சுக்கிட்டு இருக்க நாடகத்தை முடிச்சிடலாமா இல்ல கண்டினியூ பண்ணலாமான்னு அதுக்கு ஒரே குழப்பம். கோரி அக்கா, உங்க வீட்டுக்காரருக்கு தலையில அடிபட்டதால எல்லாத்தையும் மறந்துட்டாரு. தான் ஒரு கிளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. காலையில கூட என்கிட்ட என் மனைவி இறந்துட்டா, நான் 2வது கல்யாணம் பண்ண அழகான பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. இப்படியெல்லாம் இவர் பேசிருக்காருன்னா இவர் புத்தி நல்லாதான் வேலை செய்யுது. எல்லாத்தையும் மறந்த மாதிரி நடிக்கிறாருன்னு நல்லாவே தெரியுது. சோனா, என் புருஷன் உயிரை காப்பாத்தி எனக்கு உதவி பண்ணன, அதே போல இன்னொரு உதவி பண்ணினா என் புருஷனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துரும். உங்க வீட்டுக்காரருக்கு பழையபடியாக நான் எந்த உதவியும் செய்ய தயாரா இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன வேணும்? பெருசா எதுவும் வேண்டாம். ஒரே ஒரு உருட்டைக்கட்டை இருந்தா கொடு, அது போதும். 2 நிமிஷத்துல என் காலுவுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வச்சிருவேன். கோரி இப்படி சொன்னதுதான் தாமதம். கோரி, நீ எப்ப வந்த? எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. கோரி, நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? மிஸ்டர் காலுஜி, நீங்க கஷ்டப்பட்டீங்களா இல்ல இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சீங்களான்னு வீட்டுக்கு வாங்க சொல்றேன்.